தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதி பூஞ்சேரி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊர் வாட்டர் டேங்க் கட்டி 35 வருஷம் ஆச்சு. பராமரிப்பு பெருசாக இல்லாதனால 4 காலும் இத்து போச்சு. மேலே இருக்கிறதெல்லாம் பலன்னு கொட்டுது. வால்வு கீழ்வு எதுவுமே சரியாக ஒர்க் ஆகலை. எங்கேயாவது ஒரு ஃபால்ட் ஆனால் கூட அந்த டேங்கில் இருக்கிற மொத்த தண்ணியும் சுத்தமாக கிளியர் பண்ணி விட்டுட்டு திரும்பி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபால்ட்டை சரி பண்ண வேண்டியது இருந்தது. லைன் எல்லாமே சுத்தமாக துருவேறி போய் கொஞ்சம் தூரம் போனாலே வாட்டர் ரொம்ப கம்மியாக வருது. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயம்பேட்டை டு திருவையார் போகிற ரோடு இந்த பக்கத்து போனால் ஐயம்பேட்டை 5 கிலோமீட்டர், இந்த பக்கம் போனால் திருவையார் 8 கிலோமீட்டர். இந்த 8 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, இந்த பக்கம் 5 கிலோமீட்டருக்கும் ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. அங்கங்கே கிராமங்கள் இருக்கிற இடத்துல மட்டும் தான் ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். இதில் மினி பஸ் போயிட்டு இருந்துச்சு. கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க, சித்தாள் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இதில் தான் போகணும். சில பேர் இந்த ஐயம்பேட்டைக்கு போகிறவங்கலாம் நடந்து தான் போவாங்க. சித்தாள் வேலைக்கு ஐயம்பேட்டைக்கு போகிறவங்க இது மாதிரி வண்டி பஸ் வசதி இல்லை. காட்டிலையும் மூட்டிலையும் நடந்து 5 மைல் போயிட்டு திரும்பி 5 மைல் வரோம். மினி பஸ் வந்துச்சு, அதுவும் திருப்பி வரல. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நடந்து வர. இதுதான் எங்கள் ஊரோட வடிகால் வாய்க்கால். இந்த வாய்க்காலை தூர்வார சொல்லி நானும் ரொம்ப ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கேன். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். தம்பி, இந்த வாய்க்கால் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு சொல்லுங்கள் தம்பி, அப்போ தான் தம்பி நம்ம தூர்வார முடியும் அப்படின்றாங்க. வாய்க்கால் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். வாழை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன வருஷம் மழை தண்ணி முழங்கால அளவுக்கு தண்ணி நின்றுச்சு. இந்த வாய்க்கால் தூர் வரவே இல்லை. என் பொண்டாடி நகையை கொண்டு அடகு வச்சுட்டு நான் திருப்பி 1 கிலோமீட்டரு 10,000 செலவு பண்ணி தூர்வாரியிருக்கேன். அடுத்தது எங்கள் ஊரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொடுங்க. ஏன்னா கோடை காலம் வந்துச்சுன்னா ஃபேனை ஏறி கையால் சுற்றினா தான் சுற்றுது. அந்த அளவுக்கு லோ வோல்டேஜ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுங்கன்னு 3 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ சாங்ஷன் ஆகிடுச்சு. சாங்ஷன் ஆகி 1 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் ஒரு மெட்டீரியல் வரல. மாதமான எங்கள் ரேஷன் கடைக்காரர் ஃபோன் அடிச்சுவார். எல்லோரும் வயசானவங்கெல்லாம் வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்கள் ஊருக்கு வந்தால் டவர் கிடைக்காது, நெட்டு கிடைக்காது. ஒரு ரேஷன் கடைக்கு ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு, ஒரு லேண்ட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு அந்த கவர்மெண்டால் முடியல. குடோனுக்கு போகிறேன், தீனி காரல் எடுத்துகிட்டு போனாக்கா நடக்க வைக்கல, கண்ணு தெரியல, வெயில போய்க்கல. இந்த வீட்டில் கொடுக்க முடியுங்கிற, அங்கே வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. என்னால் இங்கேருந்து போய்க்கல. அடுத்தது எங்கள் தெரு சிமெண்ட் ரோடு. இந்த சிமெண்ட் ரோடு அங்கங்கே ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க. உள்ளார நுழையிறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நான் ஒரு சிறு விவசாயி. எனக்கு வாழைகளுக்கு இடையில் டிராக்டர் ஓட்டணுன்ட்டு கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த நிதியாண்டில் வந்துடும், அந்த நிதியாண்டில் வந்துடும்னு சொல்லிட்டு சுத்தமாக 5 வருஷம் வரைக்கும் அரசாங்கத்தில் நிதி இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கவே இல்லை. கடைசியில் இப்போ தான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சொந்தமாக லோன் போட்டு இப்போ தான் ஒரு புது டிராக்டர் நானே வாங்கியிருக்கேன். 5 ஆண்டுகளில் எங்கள் ஊரில் சீரும் சிறப்பு மிக்க திட்டம்னா இந்த மழைநீர் வடிகால் திட்டம் தான். 1964 எங்கள் ஊரில் வெள்ளம் வந்துச்சுன்னாங்க. அப்பயே ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஆனாலும் இந்த வடிகாலை கட்டி வெறும் புல்லும் புதரும் தான் மண்டுதை ஒழிஞ்சு இதுக்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் டேங்காவது கட்டியிருந்துருக்கலாம். அதுலேயாவது மக்கள் டெய்லி பயன்படுவாங்க. இது எதுக்கு கட்டினாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. இவ்வளவுக்கும் போன 5 ஆண்டுகளும் அவங்களோட கூட்டணி கட்சி தான் எங்கள் ஊர் எம்எல்ஏ. இந்த 5 ஆண்டுகளும் அவங்க கூட்டணி கட்சி தான் எங்கள் எம்எல்ஏ. பிரசிடண்ட் அவருமே அவங்க கட்சிக்காரர் தான் பிரசிடண்ட். அப்படி இருக்கும்போதே எங்கள் ஊர் இவ்வளோ சீரும் சிறப்புமாக இருக்குது.